ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ शगनाववतु शगनौ पुनक्तु शगवीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம இங்க பார்க்க போற நூல் வந்து அபரோக்ஷ அனுபூதி. இந்த நூலை எழுதியது ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள். இந்த நூலை பற்றி, அபரோக்ஷ அனுபூதியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை கொடுக்கலாம். நான்னா யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த இறைவன் எப்படிப்பட்டவர், இந்த மூணுத்தை பற்றியும் நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. நான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறவன், பார்க்குறவன், இந்த உலகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறவன். இறைவன் இந்த உலகத்தை படைத்தவர். தன்னை பற்றின, இந்த உலகத்தை பற்றின, இந்த இறைவனை பற்றின ஒரு சரியான புரிதல் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த சரியான புரிதல் இல்லாமைய நம்ம சாஸ்திரத்தில் அறியாமைன்னு சொல்கிறோம், இல்லை அஞ்ஞானம் சொல்கிறோம். இந்த அறியாமையை போக்கிக் கொள்றதுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு அறிவு தேவைப்படுது. அந்த அறிவை ஞானம்னு சொல்கிறோம். இந்த ஞானம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா வேதத்திலேருந்து கிடைக்குது. அதுவும் பர்டிகுலராக வேத அந்தத்திலேருந்து கிடைக்குது. வேத அந்தத்தை நம்ம வந்து உபனிஷத்துக்கள்னு சொல்கிறோம், இன்னொரு விதத்தில் ஞானகாண்டம்னு சொல்கிறோம். வேத அந்தத்தை தவிர மீதி இருக்கிற வேதத்தை நம்ம கர்மகாண்டம்னு சொல்கிறோம். அப்போது கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டு பிரிவாக பிரிச்சிடறோம். இந்த கர்மகாண்டம் முழுக்க முழுக்க எதை பற்றி பேசுதுன்னா செய்து பெறதை பற்றி பேசுது. ஒரு வேள்வி பண்ணுறது, அந்த வேள்வியால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பற்றி பேசுது. ஒரு விரதங்கள் இருக்கிறது, அந்த விரதங்களால் நம்மளுக்கு கிடைக்கிற லாபத்தை பற்றி பேசுது. அப்போது இதை எப்படி புரிஞ்சிங்கன்னா சாதனை சாத்தியம் ரூபமானது கர்மகாண்டம் முழுக்க முழுக்க. என்னன்னா, இப்போ கர்மகாண்டத்தில் ஒரு போருக்கு போகிறாங்க, வெற்றி அடையணும்னு ஒரு யாகம் வளர்ப்பாங்க. அந்த யாகத்தினால அவங்களுக்கு பலனா வெற்றி கிட்டும். ஒரு புத்திர தோஷம் இருக்கிறவங்க புத்திர வரம் வேண்டி அவங்க ஒரு யாகங்கள் பண்ணுவாங்க. அந்த யாகத்தினால அவங்களுக்கு புத்திரர் கிட்டும். இந்த மாதிரி ஒரு விரதங்கள் இருப்பாங்க, ஒரு சஷ்டி விரதம், அது மாதிரி நிறைய விரதங்கள் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு பலன் கிட்டும். அப்போ கர்மகாண்டம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சாதனை பண்ணி அதனால் ஒரு சாத்தியங்கள் அடையக்கூடியதாக இருக்குது கர்மகாண்டம். கர்மகாண்டத்தில் இந்த ஞானத்தை பற்றியோ, இல்லை மோட்சத்தை பற்றியோ, இல்லை முக்தியை பற்றியோ, இல்லை ஜெகத்தை பற்றியோ, ஜெகத் மித்தியா, அந்த உலகம் மித்தியா ரூபமான பற்றியோ, பிரம்மத்தை பற்றியோ, ஆத்மாவை பற்றியோ எதுவும் பேசுறதில்லை. அது லௌகீக சம்பந்தமானது. இந்த கர்மகாண்டத்தில் மேலும் உபாசனைகள், தவங்கள், தியானங்கள், பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் அதெல்லாம் கூட நிரந்தரமானது கிடையாது, ஒரு தற்காலிகமானது தான். ஏன் அது தற்காலிகமானதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, அதில் தன்னை பற்றின, இந்த உலகத்தை பற்றின, இறைவனை பற்றின அறியாமல் இருக்குது. அதனால் நம்ம அந்த தவத்திலேயோ, இந்த தியானத்திலேயோ, இந்த உபாசனையோ நம்ம செய்ய போகல நம்மளுக்கு முழுமையான ஒரு நிறைவு அங்கே கிடைக்கிறது கிடையாது, ஒரு மன அமைதி கிடைக்கிறது கிடையாது. அதனால் கர்மகாண்டம் நமக்கு ஞானத்தை கொடுக்கல. ஆனால் ஞானத்துக்கு என்னென்னா ஒரு அடிப்படை நிலையை நம்மளுக்கு கொடுக்குது. சரி, ஞானகாண்டம் முழுக்க முழுக்க ஞான சம்பந்தமானது. ஞானம்னா எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பற்றி விளக்குது. அந்த பொருளுக்கும் சாமானியனா நான் சொல்லியிருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லுது. அந்த வித்தியாசத்தை சரியாக விசாரித்து அறிந்தது மூலமா எனக்கு என்ன கிடைக்குதுன்றதை பற்றியும் சொல்லுது ஞானகாண்டம். விளைவாக நம்மளுக்கு ஞானகாண்டத்தில் கிடைக்கக்கூடியது மோட்சம், முக்தி, விடுதலை, அப்படி பல வார்த்தைகளை சொல்லலாம், ஒரு கருத்து தான். அப்போது ஞானகாண்டம்ன்றது நம்ம என்னன்னு விளங்கிக்கிட்டோம்.
அந்த ஞான காண்டத்தில் அந்த ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த நூல்கள்லாம். இப்போது இதை சொல்லாத போயிட்டோன்னா நமக்கு இந்த நூலை நம்ம டைரெக்டாக எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஞானம்னா என்னன்னு புரியாது. அறியாமல் இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு அறிவு தேவைப்படுது, ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய நூட்களாக தான் இந்த உபநிஷத்துக்கள், சங்கர சுவாமி எழுதின இந்த அபரோக்ஷ அனுபூதி, உபதேச சாகஸ்ரீ, அந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்குது. பிரஸ்தானத்ரயம் நம்ம சொல்கிறோம். பிரஸ்தானம்னா அடிப்படை, திரயம்னா 3. அடிப்படையான 3 நூட்களை நம்ம சங்கராச்சாரிய சுவாமிகள் பாஷ்யம் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல்கள் என்னென்னா உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்கள். இந்த நூல்களை தவிர மீதி வர நூல்களை நம்ம கிரந்தங்கள்னு சொல்கிறோம். அந்த கிரந்தங்களில் முக்கியமான 3 கிரந்தங்கள் இருக்குது. அதில் பிரகரண கிரந்தம் அப்படின்றது, சித்தி கிரந்தம், விவேக கிரந்தம், 3 கிரந்தம் இருக்குது. இதில் பிரகரண கிரந்தத்தில் வரக்கூடிய நூல்கள்லாம் விவேக சூடாமணி, ஆத்மபோதம் போன்ற நூல்களை பற்றி பேசப்படுது. இந்த பிரகரண கிரந்தம்ன்றது என்னென்னா அடிப்படையான விஷயங்களை பற்றி பேசுறது. அதுவும் சாதாரண ஒரு ஜீவன்லேருந்து ஆரம்பித்து ஜீவன் முக்தன் வரைக்கும் மொத்த அந்த பகுதியும் கவர் பண்ணியிருக்குது, நிறைவாக சொல்லப்பட்டிருக்கு. சித்தி கிரந்தம் என்னென்னா அத்வைத சித்தி, பிரம்ம சித்தி, அப்புறம் நைஷ்கரிய சித்தி ஆகிய 3 நூல்களை சொல்லுது. இதில் என்னென்னா ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை ரொம்ப விரிவாக விளக்கமாக பேசப்படுறது சித்தி கிரந்தம் சொல்லப்படுது. 3ஆவதாக பேசுறது விவேக கிரந்தம். இதில் திருஷ்ய விவேகம், ஜீவன் முக்தி விவேகம், அபரோக்ஷ விவேகம். அப்போது நம்ம அபரோக்ஷ அனுபூதி இந்த 3ஆவது விவேக கிரந்தத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த மொத்த அறிமுகமும் நம்ம கொடுக்குறோம். இப்போது ஞானம்னா நம்ம அனாதிகாலம் தொட்டு நம்மளுக்கு இருக்கிற அந்த அறியாமையை நீக்கி கொள்றதுக்கு தான் நம்ம ஞானம்னு அறிவை பெற சாதனமாக இந்த நூலை பார்க்குறோம். அந்த ஞானம் நமக்கு என்ன முடிவாக கொடுக்குதுன்னா மோட்சத்தை கொடுக்குது. எதுலேருந்து கொடுக்குதுன்னா பந்தத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலையாக்கி மோட்சம் கொடுக்குது. அந்த பந்தம் படுறது அறியாமல், மோட்சம் விடுதலை. அந்த ஞானத்தில் 2 வகையான ஞானத்தை பார்க்கலாம். பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம். முதல்ல பரோட்ச ஞானம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். பரோட்சம் அப்படின்னா நம்ம புலன்களுக்கு அப்பால், நம்ம இந்திரியங்களுக்கு அப்பால் அப்படின்றது பரோட்ச ஞானம். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம். பரோட்சம் அப்படின்னா மீடியேட் நாலேஜ் த்ரூ பை சம் ஒன். இப்போது பொம்மி சுவாமிகள் இருக்காங்க, அவங்க மூலயமா நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு பரோட்சம். அது ஒரு மீடியேட் நாலேஜ் த்ரூ பொம்மி சுவாமி நான் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறாத அப்படின்னக்குள்ள அது பரோட்ச நாலேஜ். அந்த பரோட்சம்ன்றது இப்போது ஆத்ம வித்யாலயத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு அபயம் பரோட்சம் தான், நம்ம புலநிலைக்கு அப்பால் இருக்கு. இதை தூரம் அப்படின்னு நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. இங்கேருந்து தூரமாக இருக்கிறதுலாம் பரோட்சம் அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது என் புலநிலைக்கு அப்பால் இருக்குது, அதனால் அது பரோட்சம். இப்போது இங்கேருந்து நம்ம ஆத்ம வித்யாலயத்தில் ஒரு வாகனம் இருக்குது. அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி அபயத்தை அடைஞ்சிடறோன்னா அபயம் அபரோக்ஷமாகிடுது. அப்போது ஒரு பரோட்சத்தை அபரோக்ஷமாகணும்னா அதன் எல்லைக்கு நம்ம சென்றிட வேண்டும். சில விஷயங்கள்லாம் இருக்கு, சொர்க்கம், நரகம், தேவலோகம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க இல்லைங்களா. அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு எப்பயுமே பரோட்ச நாலேஜ் தான். சுவாமி சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் படத்தில் சொர்க்கம் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க, அதை பார்த்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே போய் நம்ம பார்த்ததும் கிடையாது, அங்கே போகவும் முடியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நித்திய பரோட்சம் எப்பவுமே பார்க்க முடியாது. எப்பவுமே பார்க்க முடியாத ஒன்றை நம்ம
நித்திய பரோட்சம்னு சொல்கிறோம். சரி, இந்த பரோட்சத்தில் அனுமான பரோட்சம்னு ஒன்று இருக்கு. எப்படி அந்த அனுமான பரோட்சம்? இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி மலைப்பகுதியில் ட்ராவல் பண்ணக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புகை மூட்டம் வர்றதை நம்ம பார்த்துருப்போம் நம்ம எல்லாம். இப்போது அந்த புகை மூட்டம் வரக்குள்ளேயே நமக்கு தோண்டிடும் என்னென்னா, அங்கே நெருப்பு பரோட்சமாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதை நம்ம கண்களால் புலன்களால் புகையை பார்த்து அங்கே நெருப்பாகப்பட்டது பரோட்சமாக இருக்குது, பரோட்ச ஞானமாக இருக்குதுன்றத நம்ம அனுமான யுக்தியில் நம்ம உணர்ந்துக்கிறோம், நேராக பார்க்கல. அப்போது அது ஒரு அனுமான யுக்தி பரோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது பரோட்சத்தை பற்றி ஒரு ஜென்ரல் நாலேஜ். அப்புறம் இந்த பரோட்சம் அபரோக்ஷத்துலேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா, இந்த பரோட்சமானப்பட்டது எப்பயுமே படற்கை நாலேஜ் தான். அது முன்னிலையே கூட கிடையாது. அது ஒரு படற்கை நாலேஜ். நம்ம கண்ணால் பார்க்க போகிறதுலாம் முன்னிலை. அது இமிடியேட் நாலேஜ். நேராக பார்க்குறேன். உங்களை உட்காந்துருக்க காந்திநாதன் சார் உட்காந்துருக்கேன், செந்தில் சார் உட்காந்துருக்கேன், மஞ்சம் உட்காந்து இவங்களாம் நேராக பார்க்குறேன். அது இமிடியேட் நாலேஜ். பரோட்சம் எப்பயுமே இமிடியேட் கிடையாது, மீடியேட் நாலேஜ். அபரோக்ஷம். அபரோக்ஷம் என்பது தன்னை பற்றின அறிவு, தஞ்ஞானம், நேரடி ஞானம், சொப்பிரகாசம் அப்படின்னு பல வார்த்தைகளை விவரிக்கிறாங்க. ஆனால் இதை விளங்கிக்கணும்ல, வார்த்தையால் சொல்லியாச்சு, அபரோக்ஷம்னா என்னன்னு விளங்கிக்கணும்ல. இப்போது சாதாரணமாக நமக்கு பல்லு வலி வருது, பசி வருது, தாகம் வருது, தலைவலி, அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு வருது, உபாதைகள். இதெல்லாம் நம்ம எப்படி உணர்றோம்? எனக்கு வர்றது உங்களை யாரையாவது அறிய முடியுமா? எனக்கு வர்றது எனக்கு மட்டும்தான் அது தெரியும். என் பல்வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அதை என்னன்னு சொல்கிறோம்? அபரோக்ஷம் சொல்கிறோம். வயிற்று வலி அதுவும் அப்படி தான், பசி தாகம் அதுவும் அப்படி தான், எல்லாமே அபரோக்ஷம் தான். சரி, இந்த அபரோக்ஷங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஆகம ஆபாயி அப்படின்னு சொல்கிறோம். வந்து போகக்கூடிய அபரோக்ஷம். எனக்கு பல்லு வலி வருது, நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டாக்டரை போய் அணுகிறேன். அந்த டாக்டர் அணுகினோடனே அவர் தேவையான மெடிசன் கொடுத்து, இல்லை பல்லு சொத்தையாக இருந்தால் அந்த பல்லை அடைச்சி என்னை படுத்திடுறார். அப்போ அந்த பல்லு வலி எனக்கு இருக்கா? அப்போது வந்து போகக்கூடியதாக தானே இருக்குது. பசி வருது, ஆத்ம வித்யாலயத்தில் சாப்பிட்டாச்சு, ஏற்பட்ட பசி முடிஞ்சிடுது இல்லையா, நிறைவாயிடுது இல்லையா? அப்போது அந்த மாதிரியான வரக்கூடிய அபரோக்ஷங்கள்லாம் ஆகம ஆபாயி, வந்து போகக்கூடிய அபரோக்ஷங்கள். ஆனால் என்கிட்டயே எப்போதுமே வருவதும் இல்லை, போகதும் இல்லை. அவன் வரக்கூடிய அத்தனை வந்து போகக்கூடிய அபரோக்ஷங்களை எல்லாம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா, அவன்தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு வர பல்லு வலியை அவனுக்கு தெரியும். அவன் தன் நிலை மாறாத இருந்த அந்த பல்லு வலியை பார்ப்பான். அவன் தோன்றதும் கிடையாது, முடியறதும் கிடையாது, வந்து போகக்கூடியவனும் கிடையாது. அந்த சாட்சி எப்படிப்பட்டதுன்னா, அந்த அபரோக்ஷம் 2 விதத்தை பிரிக்கிறாங்க. சாட்சி பிரத்யட்சம், இந்திரிய பிரத்யட்சம்னு 2 வழியாக பிரிக்கிறாங்க. இந்திரிய பிரத்யட்சம்னா புலன்களால் அறியக்கூடியது, அதுவுமே கூட வந்து போகக்கூடியது. பாருங்க, கண்ணை திறந்து இங்கே பார்க்குறோம், பொம்மை சுவாமியை பார்க்குறோம், அப்படியே டக்குன்னு திரும்பக்குள்ள கவனம் காந்திநாதன் சார் மேலே வருது. அப்போது இது இந்த காட்சி மாதிரி இந்த காட்சி வந்துடுது. அப்போது இந்திரிய பிரத்யட்சம் கூட வந்து போகக்கூடியது தான்.
ஆனால் சாட்சி பிரத்யட்சம் எப்படிப்பட்டதுன்னா மாறாமல் இப்போ இருந்தது அப்போ இருக்காது அப்படின்னு கிடையாது. ஒரு காலத்துக்கு கட்டுப்பட்டது இல்லை. சரி, இந்த இடத்துல நம்ம சாட்சி பிரத்யட்சம் இருக்குது, இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை, இடத்துக்கும் அது சம்மந்தம் இல்லை. சரி, இந்த பொருளில் இருக்குது, இந்த பொருளில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. அந்த சாட்சி பிரத்யட்சம் என்னன்னு கேட்டால் அந்த சாத்திய பிரத்யட்சம் தான் நான். அந்த இந்திரிய பிரத்யட்சம்லாம் நான் அல்லாதவை, என்னை சார்புடையவை. அந்த சாட்சியாக இருக்கிறது சார்பற்ற தனி முதல். அந்த சாட்சி தான் நான், அதுதான் ஆத்மா. அதை பற்றின ஞானம்தான் அபரோக்ஷம். சரி, அனுபூதினா என்னன்னு பார்க்கலாம். அனுபூதின்றது ஒரு முழுமை, நிறைவுன்னு சொல்லலாம். எப்படி இருந்தா அது முழுமை, அது நிறைவு அப்படின்னு பார்க்கணும். அறிவாளியும் அது பூர்ணமாயிருக்கணும், உணர்வாளியும் அது பூர்ணமாயிருக்கணும். ரெண்டும் ஒரு சேர நிறைவு சொல்லக்கூடியதான் அது அனுபூதி ஆகுது. புத்திக்கு அறிவு, மனதுக்கு அனுபவம், அதான் உணர்வு. அனுபவங்கள் எல்லாம் வந்து போகக்கூடியது. ஆனால் அனுபூதி அதை அணுன்னு சொல்கிறாங்க. ஏன் அணு அப்படின்னா வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒருத்தவன் பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் வந்து போகக்கூடியவனும் கிடையாது, அவன் நிறைவானவன். அந்த அனுபூதி ஒரு 3 எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம், சரியாக புரிஞ்சுக்கிறது நடைமுறையில். அப்படி சொன்னால் தானே நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அறிவு மட்டும் இருந்து அனுபவம் இல்லைன்னா அதுவும் குறைதான். அனுபவம் இருந்து அறிவு இல்லைனாலும் அதுவும் குறைதான். ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டரில் ஒரு படங்கள் பார்க்கக்குள்ள இந்த அறிவு, உணர்வு, அனுபவம் ரெண்டும் ஒரு சேர கிடைக்கும். எப்படின்னு இதை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகும். தியேட்டரில் படம் பார்க்க போவாங்க. அந்த படம் என்ன படம், பேர், தலைப்பு தெரியும். அந்த படம் எதை சொல்லுதுன்றதும் தெரியும். அதில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்றதும் தெரியும். இந்த படம் என்ன தான் சொல்ல வருதுன்றதையும் தெரியும். எல்லாம் தெரியும், அறிவு இருக்குது. அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கண்ணும் வீங்கி போயிருக்கும். என்னன்னா அந்த படத்தில் வர சோக காட்சிகளை பார்த்து அழுது புலம்பியிருப்பாங்க. அப்போது அறிவோடு சேர்ந்து அனுபவமும் அங்கே ஒரு சேர கிடைக்குது. அது ஒரு நிலை. ரெண்டாவது, அறிவு இருக்கும், அனுபவம் இருக்கவே இருக்காது. சிங்கப்பூரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஹாங்காங் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இங்கே இப்படிலாம் இருக்குது, நீங்கள் வந்தால் இங்கே நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர நம்ம நிறையா சேனல்ஸ் எல்லாம் கூட அந்த கண்ட்ரியை பற்றி, அதோட க்ரோத்தை பற்றி நிறையா நம்ம நாலேஜ் வந்திருக்கோம், அறிவு வந்திருக்கோம். ஆனால் அனுபவம் இருக்காது. ஏன்? அங்கே நம்ம போனதில்லை. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை, அந்த கண்டிஷனை அங்கே போய் நம்ம அனுபவிச்சது கிடையாது. அப்போது அங்கே அறிவு இருக்குது, அனுபவம் இல்லை. ஒரு வேளை அங்கே இருக்க நண்பர் டிக்கெட் விசா போட்டு கொடுத்து நம்மளை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார்னா, அப்போது நமக்கு அங்கே போய் அதை அனுபவிக்கக்குள்ள அறிவு, அனுபவம் ரெண்டும் ஒரு சேர கிடைச்சிக்கும். சரி, நம்மளுக்கு அனுபவம் மட்டும் இருக்கும், அறிவு இருக்காது. இந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸு நம்ம பார்த்துருப்போம், அதை பற்றியான அறிவு இருக்காது. ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருப்பாரு,
அதை சாப்பிட்ருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவைச்சு பார்க்கல நல்லா தான் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம அதை அனுபவிக்காததாக இருந்திருக்கோம். சரி, அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் டே வரக்குள்ள அவரை பார்த்து தலையை சுரிகிறோம், இன்றைக்கும் ஒன்று கிடைச்சா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது, அனுபவிச்சோம் இல்லையா. நம்மளுக்கு நல்லா இருந்தவொடனே அவர்கிட்ட இன்னொன்று கேட்கும், இன்னொரு கேள்வியும் கேட்குறோம், அது என்னதான்ப்பா அது, அதை பற்றி ஒரு அறிவு இல்லை நமக்கு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அது அவகோடா அப்படின்ற ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அறிவோடு சேர்ந்து அனுபவம் வரக்குள்ள மட்டும்தான் அது பூர்ணமாகுது. அப்போது நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் அதை புத்திபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் நம்ம எது புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அனுபூதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த அனுபூதி அபரோக்ஷத்துக்கும் என்ன தொடர்பு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அனுபவங்கள் எல்லாத்தையும் யார் ஒருத்தவன் மாறாத நின்று பார்க்குறானோ அத்தனை அனுபவத்தையும், நமக்கு முன்னாடி பல அனுபவங்கள் இருக்கும், அந்த பல அனுபவத்துலேயும் ஒருத்தவன் இன்னும் மாறாத பார்க்குறவன் தான் அனுபூதி. அந்த அனுபூதி தான் தன்னை பற்றிய ஞானம், அதுதான் ஆத்ம ஞானம், தத்போதம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது நமக்கு? அந்த அறிவு எப்படி இருக்குது? அபரோக்ஷமாக இருக்குது. அந்த அனுபூதி நமக்கு எப்படி இருக்குது? அபரோக்ஷமாக இருக்குது. சரி, அந்த அபரோக்ஷம் பல்லு வலி மாதிரி, வயிற்று வலி மாதிரி, தலைவலி மாதிரி, பசி தாகம் போல வந்து போகக்கூடியதா? ஆகம ஆபாயியா அந்த அபரோக்ஷம்? இல்லை, நித்திய அபரோக்ஷம். அது வர்றதும் கிடையாது, போகிறது கிடையாது, எப்போதும் இருக்கிறது. அதுதான் நித்திய அபரோக்ஷ அனுபூதி. அதுதான் நம்ம தலைப்பு, அதோட முன்னுரை. இந்த நூலில் மொத்தம் 144 ஸ்லோகங்கள் நம்ம சங்கர சுவாமிகள் எழுதியிருக்கிறாங்க. சங்கர சுவாமிகள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் பஜகோவிந்தம் போன்ற நூல்கள்லாம் அவர் எழுதுனதா யாரும் நம்புறதில்லை. அதுக்கு தகுந்த சான்றுகள் இல்லைன்னு பேசுகிறாங்க. ஈவன் விவேக சூடாமணியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்லோகங்கள் அவர் எழுதப்படலை அப்படின்னு சான்றோர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் சங்கர சுவாமி பேரை போட்டு நிறையா நூல்கள்லாம் வெளியிடப்பட்டதாக நம்மளுக்கு பார்க்குறோம், படிக்கிறோம், படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம், யாரும் சொன்னதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, சங்கர சுவாமி பாஷ்யக்காரர்னு பெயர் பெற்றவர். அவர் எழுதுனா அது விமர்சை ஆகும் அப்படின்னு எல்லாராலையும் அறியப்பட்ட நிலையில் அவங்கவுங்க எழுதின நூல்களுக்கு இவரோட பேரை புகட்டி அதை விமர்சனம் அடையும் வண்ணத்தில் அவங்க அவர் பேரை நாமத்தை பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இந்த நூல் 144 ஸ்லோகங்கள் உள்ளன. முதல்ல ஆத்ம விசாரம். ஆத்மானா என்ன அப்படின்னு ஒரு சாமானியனுக்கு ஆத்மானா என்னன்னு தெரியாது. அந்த சாமானியன் தன்னை யாருன்னு புரிஞ்சு வச்சிருப்பானா, நான் உடல் மனம்னு புரிஞ்சு வச்சிருப்பான். அப்படின்னா என்னாரு, நான் ஒரு கம்பெனியோட மேனேஜர், இல்லை இவங்களோட கணவன் மனைவி, இவங்களோட அப்பா அப்படின்னு தான் ஒரு சாமானியன் புரிஞ்சு வச்சிருப்பான். அவனுக்கும் ஆத்மாவை பற்றி எந்த நாலேஜும் இருக்காது. அப்போது ஆத்ம விசாரம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு அறிவு, ஒரு சாமானியனுக்கும் விளங்கி கொண்டுட்டு தான் இருக்குது. இந்த அபரோக்ஷ அனுபூதின்றது என்னன்னா, ஒரு விசேஷமாக தன்னை யாருன்னு அறிஞ்சிக்கிட்டு இருக்கவனுக்கும் சரி, சாமானியனாக இருக்கிறவனுக்கும் சரி, இந்த அபரோக்ஷ அனுபூதி எப்படின்னா தன்னிலையில் தானாக விளங்கிட்டு தான் இருக்குது. இந்த சாமானியன் இருக்கிறவன் அந்த தானாக விளங்கிட்டு இருக்க அபரோக்ஷ அனுபூதி, நித்திய அபரோக்ஷம் நான் தான் விளங்கிட்டு இருக்க மாட்டான். அதே தன்னை விசேஷமாக அறிஞ்சு கொண்டவன், தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னு யார் விளங்கிட்டு இருக்கானோ, மாறாத அழியாத அளவற்ற பிரம்மம் ஆத்மா அப்படின்னு யார் விளங்கிட்டு இருக்கானோ விசேஷமாக, அவனுக்கு தனக்குள்ளார சுயமாக நேரடி ஞானமாக அபரோக்ஷமாக விளங்கிட்டு இருக்கிறது, நித்திய அபரோக்ஷமாக இருக்கிறது,
அது நான் தான், என்னை பற்றின ஞானம் தான், அது ஆத்மாவை பற்றிய ஞானம் தான் அப்படின்னு அவன் சரியாக புரிஞ்சுட்டு இருப்பான். அதனால் ஆத்மாவை பற்றியான விசாரம் அங்கே தேவைப்படுது. ஏன்னா இந்த நூலே சாமானியனுக்கு தான், விசேஷமாக தன்னை அறிஞ்சிக்கிறவனுக்கு தேவையே இல்லை. அவன் ஆல்ரெடி பூர்ணமாக நிலையாக தன்னை யார் தெரிஞ்சு வச்சுக்கிறவன் தான். அடுத்தது தன்னை பற்றிய ஞானம். தன்னை பற்றி என்னன்னா இப்போ தான் சொன்னேன். தன்னை யாருன்னு நினச்சிட்டு இருப்பான்னா அந்நியமாக நினச்சிட்டு இருப்பான். நான் சார்புடையவன், சார்பற்றவன்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. நான் சார்புடையவனாக நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்த உடல் மனம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறவன் அப்படின்னு தான் அவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நான் சார்பற்ற தனி முதல், என்னை சார்ந்து தான் இந்த உடல் மனம் இந்த புத்தி எல்லாம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்போது தன்னை பற்றின விசாரம். மூணாவதா ஜெகத் மித்யா என்பதின் விளக்கம். இப்போ சத்தியம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஆத்ம விசாரத்துலேயும் தன்னை பற்றிய விசாரத்துலேயும் நம்மளுக்கு விளங்கிடும், புலப்பட்டுடும். ஜெகத் மித்யான்றது விசாரிக்குள்ள நான் அல்லாத மீதி எல்லாமே மித்யாக்கள் தான் அப்படின்னு அவன் விசாரித்து அறியக்குள்ள மட்டும்தான் அவனுக்கு அது புலப்படும். இதை பற்றியும் அவர் பேசுகிறார். அடுத்தது இறுதியாக ராஜயோகம் எனப்படும் தியானம் நிஷ்டைகளை பற்றிலாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இது இந்த அபரோக்ஷ அனுபூதி நூலை பற்றியான ஒரு சின்ன ஒரு விளக்கம்.